அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா ஹாலோனிக்ஸ் இன்வெர்டர் எல்இடி லேம்ப். இந்த எல்இடி லேம்ப் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 ஹவர்ஸ் பேக்கப் டைம். நெக்ஸ்ட் இதனுடைய சார்ஜிங் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 8ல இருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் வந்து பேக்கப் டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு பவர் போற ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். ஆனா இந்த லேம்ப் உடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைவு தான். 400 ருபீஸ் தான். ஸோ எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். அடிக்கடிக்கு பவர் போற ஏரியாவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லேம்ப் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த லேம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். மற்றபடி இது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் டிராபேக் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் எல்இடி லைட் அப் டு 4 ஹவர்ஸ் பேக்கப் டைம். 4 ஹவர்ஸ் வந்து பேக்கப் டைம் சொல்லியிருக்காங்க. 9 வாட்ஸு. நெக்ஸ்ட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கே யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் பவரில் 900 லூமினஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 100%. நெக்ஸ்ட்டு இது இன்வெர்டரில் ஒர்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 40 to 50% வரைக்கும் அதனுடைய பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேம்ப் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், சர்க்கியூட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லேம்புக்கு பேரலாக வந்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஆனில் இருக்கணும். ஏதாவது ஒன்று, ஃபேனு இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி இல்லை ஏர் கண்டிஷனர், ஏதாவது ஒன்று இது பேரலாக வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்து பவர் போன உடனே இது எரியும், இல்லைனாக்கா எரியாது. ஸோ இதையும் வந்து நம்ம இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் எல்இடி 9 வாட்ஸு. இது 230 வோல்டேஜில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8லேருந்து 10 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகிடும். அப்போ தான் வந்து 4 ஹவர்ஸ் வந்து பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 499 சொல்லியிருக்காங்க. நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது 400க்கு. ஸோ இப்போ ஆஃபரில் இருக்குது, நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய டீட்டெயில்ஸ். ஓகே, இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 230 வோல்டேஜ், 50 ஹெர்ட்ஸ், 9 வாட்ஸ், எவ்வளோ கரண்ட் எடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா. ஸோ இது வந்து இந்தியா ப்ராடக்ட்டு. இது வந்து நிறைய இப்போது இந்த கம்பெனி வந்து நிறைய பொருள் வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஹோல்டரில் இதை இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. சிம்பிள் தான். ஓகே, இப்போது லைட் ஆன் பண்ணிங்கனாக்கா ஸோ நல்லா எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பவர் போச்சுனாக்கா, இப்போ இதில் எதுவும் கனெக்ட் பண்ணல. இப்போ பவர் போயிடுச்சுனாக்கா ஓகே சுத்தமாக ஆஃப் ஆகிடும், இது எரியாது. ஸோ இதாக கூட ஏதாவது பேரலாக வந்து ஏதாவது ஒரு லோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் இது வந்து எரியும். இப்போ பாருங்கள், டிஸ்கனெக்ட் போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கூலர். ஸோ நம்ம இதை ஏர் கூலர் வந்து நான் இப்போ இதுக்கு பேரலாக வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏர் கூலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பவர் போயிடுச்சுனாக்கா ஓகே, இப்போ பவர் போயிடுச்சு. லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்டு இருக்குது. இதை ஆஃப் பண்ணிங்கனாக்கா லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னாக்கா இப்போ பேரல் சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகும். ஸோ இதை தான் வந்து அவங்க அந்த சர்க்கியூட்டில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று, ஃபேனோ வீட்டில் ஏதாவது ஒன்று ஆனில் இருக்கணும். ஃபேனு இல்லை லைட்டு, டியூப் லைட்டு இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை வந்து ஏசி, ஏதாவது ஒன்று ஆனில் இருந்துச்சுன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பவர் போன உடனே எரியும். ஸோ இதுதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பவர் வந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பவரில் அது யூஸ் ஆகும். ஓகே, இவ்வளோதான் இதனுடைய சிம்பிள் ஒர்க்கிங். ஓகே, இப்போ நம்ம இதை வீட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஹோல்டரில் இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு லைட்டை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போது ஓகே, லைட்டு எரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக இப்போது எரிஞ்சிட்ருக்கு. இதாக கூட பார்த்தீங்கன்னாக்கா லைட்லாம் எரிஞ்சிது. நெக்ஸ்ட்டு ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பவர் போயிடுச்சுனாக்கா உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஆனால் அந்த லைட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பவர் வந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் எரியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.